ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு சால்ட்ரிங் ராடு வந்து நேற்று நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் இந்த சால்ட்ரிங் ராடில் வந்து இந்த சைடு நல்லா வெடிச்சிட்டு என்னது வெடிச்சதுன்னு தெரில. ஆனால் நான் திறந்து பார்த்தேன், வயர் தான் வெடிச்சிருந்துச்சு. சரி, இதை இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். இந்த பார்த்துக்கோங்க, இதுதான் உங்களுக்கு இருந்துச்சு. எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். வயரே போயிட்டு நான் கரண்டில் போட்டதுனால டக்குன்னு வெடிச்சிட்டு எப்படி வெடிச்சதுன்னு தெரில. சரி, நம்ம இதை சரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் ஒரு டயோடு கொடுத்துருந்தாங்க. அது வந்து பெயிட்டுன்னு தான் நான் நினச்சேன். பார்த்துக்கோங்க, நம்ம ஆல்ரெடி அந்த 700 அந்த ஒரு நம்பரில் தான் வச்சுருக்கோம். இந்த டயோடு நல்லா தான் இருந்துச்சு. சல் டைப் சுற்றி இருந்தனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் அதை பார்த்தேன், நல்லா தான் இருக்குன்னு தான் பார்த்துக்கோங்க. எல்லாம் சிலர்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வயர் இந்த சைடு கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு சைடு தான் இப்படி கிழிஞ்சிருக்கு. நம்மளுக்கு வந்து கரண்ட் அடிச்சுட்டு எப்படி அடிச்சதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் அந்த டயோடு இதே மாதிரி டயோடு நான் சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இதாக இருக்குது டயோடை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இதேமாரி ஆகிட்டு. ஓகே, நம்ம இதை கட் பண்ணி உழுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதிலலாம் ஒன்றுமே இல்லை. இது நான் இப்போ தான் நீட்டாக்கினா சொரண்டேன். இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், லைட் ஹீட்டாக தான் இருக்கும். அதனால் சொரண்டி விட்டால் கொஞ்சம் ஹீட்டு நல்லாயிருக்கும். அதான் அது இல்லாட்டி ஃபால்ட்டுன்னு பார்த்தா எதுவுமே ஃபால்ட்டே கிடையாது. இது ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ ஃபால்ட்டு, மற்றபடி எதுவுமே ஃபால்ட்டே கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக் கூட அந்தளவுக்கு வெடிக்கலை. ஓகேவா, நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த வயர் தேவையில்லை, நம்ம இதிலே நம்ம சால்ட்ரிங் வச்சுக்கிடலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் வெட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து லைட்டாக வயர் தெரியுது. அதனால் நம்ம வந்து வயர் ஸ்லீவ் எடுத்துக்கிடலாம். சரிண்ணா, இந்த இருக்குது, பெருசு இந்த இருக்குது. ஓகேவா, இதுதான் வயர் ஸ்லீவு. நம்ம அதில் இதெல்லாம் சின்னதாக நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கிடலாம். ஓகே, இப்போ ஹீட் பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஓகேவா, நல்லா ஹீட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 வயரும் கரெக்டாக நம்மளுக்கு எந்த கனெக்ஷன்லாம் இருக்கிறோம். நம்ம இதை இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 2 வயர் ஸ்லீவ் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயும் ஜாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி 2 வயர் ஸ்லீவ் போட்டிருக்கோம். ஓகேவா, கரெக்டாக இப்போ இங்கே வச்சிடலாம். இங்கேயும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு சால்ட்ரிங் தான் இருக்கிறதுனால நான் சால்ட்ரிங் பண்ண முடியாது. ஆனால் சால்ட்ரிங் பண்ணால் தான் டைட்டாக இருக்கும். சால்ட்ரிங் இருக்கிறனால நான் வந்து தீப்பெட்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தீப்பெட்டி எடுத்து கரெக்டாக இங்கே ப்ரெஸ்பரில் ஒட்டி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 வச்சு ஒட்டிக்கலாம். ஏன் வயர் ஸ்லீவ் போடுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோ. நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட முடியாது. கரெக்டாக எப்படின்னா தான் நம்ம வைக்க முடியும். அது லைட்டாக சுற்றி விட்டுக்கிறேன். உங்களுக்கும் மேக்ஸிமம் இதேமாதிரி ஏதாட்டி அடி வாங்கியிருந்துச்சு, ஏதாட்டி லைட் ஏதாட்டி ஆச்சுன்னா அது எப்படியாட்டி ட்ரை பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள். சும்மா தூக்கி எல்லோரும் குப்பையில் போட்டுறாங்க. அதனால் அப்படி பண்ணாதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படியாட்டி ஒர்க் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக வந்து வச்சாச்சு. இதில் நம்ம வந்து இந்த வயர் வந்து அந்த பிளாக் கலர் வயரை வந்து பேர் மறந்து போயிடுது. ஓகே, இந்த பிளாக் கலர் செமி வயரை வந்து நம்ம சிலிவ் வயரை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே வச்சுருந்தா வந்து நம்ம சால்ட்ரிங் இதை வச்சு பண்ணும்போது இது வந்து ஹீட்டாகி அங்கேயே உட்காந்துரும். ஓகே, அது வச்சுருக்கோம். அது கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேம்பு ஸ்டிக் இருக்குது. பேம்பில் ஒரு வயருன்னு சொல்லுவாங்களா, அந்த வயர் இருக்குது. ஓகேவா, நம்ம இப்போ வந்து இதை வந்து தீப்பெட்டி வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். வேறு வழி இல்லை, அதனால தான் தீப்பெட்டி வச்சு சால்ட்ரிங் பண்ணுறோம். அப்படி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக தான் வருது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா எல்லாம் ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்குது. டைம் எடுக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்படி தான் கஷ்டப்பட்டு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதாவது இந்த தீப்பெட்டி வச்சு சால்ட்ரிங் பண்ணியாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலில் நீங்கள் இன்னொரு சால்ட்ரிங் வச்சுருந்தீங்கன்னா கூட இப்படி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் போகிறது டயோடாக தான் இருக்கும். அதனால் டயோடை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த பேம்பு இதை நம்ம இங்கே விட்டுக்கலாம்.
ஓகே, இதே ஆனால் 2 பேரும் ஹெல்ப்போடே கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தீப்பெட்டினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். ஓகே, நம்ம இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதையும் தீப்பெட்டி எரிச்சு விட்டுலாம். ஐயா, இங்கே வந்து நம்ம இது வந்து நல்லா இலகும், அதனால் நம்ம இதையும் தீப்பெட்டி வச்சு இலக்கி விட்ருவோம். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு சால்ட்ரிங் இருந்தால் தான் அது லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா தீப்பெட்டி அந்தளவுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அதனால் நம்ம இதையும் போட்டுக்கிறோம். அதே நேரத்தில் சிலந்துக்கு சைடு கிராஸாகி கட்டாக இருந்தால் இருக்கலாம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா 2 சைடும் காசாகி கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இதே மாதிரி பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை லைட்டாக இழுத்து கூட விட்டுக்கலாம். ஆனால் இதை சால்ட்ரிங் பண்ணாலே மேக்ஸிமம் எந்த பக்கம் அடி வாங்காது. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, பின்னாடியும் பார்த்துக்கோங்க, நல்லா கவர் ஆகிட்டு. ஓகேவா? ஓகே, நம்ம இதை வந்து தீப்பெட்டி வச்சு நல்லா இலக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பண்ணியாச்சு. 2 சைடும் நல்லா பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அடியும் அடிக்காது. இங்கே மட்டும் தான் லைட்டாக கேப் கிடக்கான, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சைடு நல்லா திக்காக கவராக இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 2 திரும்ப ஒட்டிட்டுனா நம்மளுக்கு வந்து திரும்பியும் ஏதாட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னது ஏதாட்டி ஒரு ஜாமான் வந்து அடி வாங்கிச்சுன்னா அது நீங்களே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்களா, சால்ட்ரிங் நல்லா வந்து அந்த தீப்பெட்டி பண்ணனால இலக்கி இருக்குது. பட் ஒட்டுறது நீங்கள் லைட்டாக ஃப்ளெக்ஸை போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை மாட்டிடலாம். ஓகே, நல்லா இருக்குது. நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை நல்லா நல்லா உள்ளுக்கு இழுத்துட்டாச்சு. ஓகே, நம்ம இப்போ இதை லாக் பண்ணிடலாம். ஓகே, நல்லா கொண்டு வந்தாச்சு, பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ லாக் ஆகிட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்ம இங்கே போட்டுடலாம். ஐயோ, உங்களுக்கு இங்கே போட்டு விட்டாச்சு. ஆக்சுவலி என்ன ஆகிட்டுனா, நான் வந்து இங்கே தொங்க தான் போட்டிருந்தேன். இங்கே கரெக்டாக என்னமோ ஒரு ஸ்ப்ராக் அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் சரி சால்ட்ரிங் தான் போயிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் திறந்து பார்த்ததுக்கப்புறம் சரி ஒரு டயோடு இருந்துச்சு. ஆனால் டயோடுக்கு ஒன்றுமே ஆகலை. ஓகேவா? இது வந்து ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து ஆயிருக்கு. பாது ஒரு 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து நல்லா சால்ட்ரிங் வந்து ஹீட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து அயனை வச்சு காமிக்கேன். பார்த்துக்கோங்க, அயன் இருக்குது, வச்சு காமிக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இலகி இருக்குது. ஓகேவா? இதை வச்சு நம்ம வந்து ஏதாட்டி சால்ட்ரிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வயர் சும்மா தான் கிடக்கு, எடுத்துக்கிறேன். இது அந்த சால்ட்ரிங் உள்ளது தான், நம்ம வேண்டான்னு சொல்லி வச்சிடறோம். ஓகேவா? வச்சிடுறேன். லைட்டாக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக நான் வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். இதை பார்த்துக்கோங்க, லைட்டாக நம்மளுக்கு வந்து வந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து லைட்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து இதை ஃப்ளெக்ஸ் வைக்கணும். ஃப்ளெக்ஸ் வச்சா தான் இந்த இதில் ஃபுல்லாக ஒட்டணும். அந்த சைடு மட்டும் தான் ஃப்ளெக்ஸ் வச்சேன். ஓகே, நான் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். லைட்டாக இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகேவா, நல்லா ஹீட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹீட் ஆகிருக்கு நம்மளுக்கு. இது வந்து நம்ம சால்ட்ரிங் அயன் பண்ணது. ஓகேவா? இப்படி வச்சு நீங்கள் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதேமாரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் நீங்களும் இதேமாதிரி ஏதாட்டி சால்ட்ரிங் ஏதாட்டி லைட் ஏதாட்டி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வேலை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.